மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலிருந்த ஒரு அழகான கிராமம். செம்பொன் வனம், பழங்களால் வாழ்ந்த கிராமம் அது. அந்த தோட்டத்தில் இரவு நேரத்தில் பழங்கள் ஒளிரும் என்று சொன்னார்கள். அதை தொட்ட மனிதர்களின் வாழ்க்கை மாறிப்போகும் என்ற நம்பிக்கை. மாயா, கிராமத்து பெண், வறண்டு போகும் நிலத்தையும் இறந்து போகும் தோட்டங்களையும் பார்த்து தினமும் கவலையடைந்தாள். ஆனா அந்த மர்ம தோட்டம் மட்டும் அவளை அழைப்பது போல இருந்தது. ஒரு முழு நிலா இரவு. பயம் இருந்தும் மாயா அந்த தோட்டத்துக்குள் நடந்து சென்றாள். அப்போதுதான் ஒரு தங்க நிற மாம்பழம் மரத்திலிருந்து மெதுவாக கீழே விழுந்தது. அது சாதாரண பழம் இல்லை. மாயா அந்த பழத்தை தொட்ட நொடி முழு தோட்டமும் உயிர் பெற்றது. மரங்கள் சுவாசிப்பது போல, நிலம் இதயம் துடிப்பது போல. இந்த தோட்டம் உயிரோட இருக்கு, எங்களை காப்பாற்று. நான் இந்த தோட்டத்தின் காவலர். இந்த பழங்களில் இயற்கையின் சக்தி இருக்கிறது. மனிதர்கள் பேராசை கொண்டால் இந்த நிலம் இறந்திடும். இந்த மாம்பழம் மழையை வரவழைக்கும், இந்த மாதுளை உயிரை குணப்படுத்தும், இந்த நாவல் பழம் உண்மையை காட்டும். அந்த நேரத்தில்தான் நகரத்திலிருந்து ரகுராம் வந்தான். இந்த தோட்டத்தை அழித்து ஃபேக்டரி கட்ட முடிவு செய்தான். மக்கள் பணத்துக்காக அமைதியாக இருந்தார்கள். ஆனா மாயா மட்டும் எதிர்த்து நின்றாள். ஏன்னா அந்த தோட்டம் உயிரோட இருப்பத அவள் பார்த்திருந்தாள். இப்போ இந்த தோட்டத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. இயற்கை உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த சக்தி மெதுவாக மாயாவுக்குள் இறங்க ஆரம்பித்தது. இப்போ மரங்கள் கூட அவள் குரலை கேட்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் தோட்டத்தை அழிக்க இயந்திரங்கள் வந்தன. ஆனா அந்த நிலம் அமைதியாக இல்லை. மரங்கள் உயிர் பெற்றன. வேர் தரையை உடைத்து மேலே எழுந்தது. இயற்கை தன்னை காப்பாற்ற போராட்ட ஆரம்பித்தது. வானம் கருப்பானது. மழை கோபமாக பெய்தது. பேராசைக்கு எதிராக இயற்கை தன் தீர்ப்பை சொன்னது. சில மாதங்கள் கழித்து செம்பொன் வனம் மீண்டும் உயிர் பெற்றது. பழங்களும் மரங்களும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. இப்போது அந்த தோட்டத்தின் புதிய காவலர் மாயா. இரவு நேரத்தில் அந்த தோட்டம் இன்னும் ஒளிருகிறது.